அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அமுத தமிழ் வணக்கம். இன்றைக்கி ரவீந்திரநாத் தாகூர் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு பார்க்கலாம். ரவீந்திரநாத் தாகூர் கூட்டு குடும்பமாக வசித்தார். 50 பேர்கள் கொண்ட குடும்பம். அதில் ஒவ்வொருவருக்கும் பிறந்தநாள் வந்தால் கொண்டாட்டம் தான். அதில் ஒரு குழந்தைகளுக்கும் ஒரு நோட்டு கொடுக்கப்படும். அதில் அவர்களுடைய பிறந்தநாள் அன்று அந்த பிறந்தநாள் கொண்டாடுகின்ற அந்த நபரை பற்றி விமர்சனங்கள் அதில் எழுதப்படும். அதுபோல் ரவீந்திரநாத் தாகூரினுடைய பிறந்தநாள் அன்று அவர்கள் பாட்டி அவரை பற்றி அந்த சின்ன எழுத்துச்சுவடிகளை எழுதியிருக்கிறாங்க பின்வருமாறு: ரவி எதற்குமே லாயக்கில்லை. அவனுடைய எதிர்காலத்தை நினைத்தால் மிகவும் கவலையாக உள்ளது. மற்ற குழந்தைகளைப் போல் அவன் புத்திசாலியாக இல்லையே. ஒரு டாக்டராகவோ ஒரு இன்ஜினியராகவோ வருவான் என்று எதிர்பார்த்தால் வரமாட்டான் போலிருக்கிறது. இவனுடைய வாழ்வை நினைத்தால் எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது என்று வருத்தத்துடன் அதில் எழுதியிருந்தார். ஆனால் பிற்காலத்தில் பாருங்கள், மற்ற குழந்தைகள் இருக்க இடம் தெரியவில்லை. ஆனால் நமது ரவீந்திரநாத் தாகூர் உலக புகழ்பெற்ற நபர் ஆனார். நமது தேசிய கீதத்தை எழுதிய கவிஞராக இருந்தார் மற்றும் நோபல் பரிசு பெற்ற கவிஞராக திகழ்ந்தார். கேட்டதுக்கு மிக்க நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.